இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கோல்டு மாதிரி இருக்கா? ஆனால் இது கோல்டு கிடையாது. இப்போ க்ளீன் பண்ணுறப்ப தான் இது கிடச்சிது. ஸ்கூல் படிக்கிறப்பலாம் இதெல்லாம் எவ்வளோ ஃபேமஸ்ஸு. இந்த நல்லா இருக்குங்களா இதெல்லாம்? அப்போல்லாம் விளாண்டது, இப்போலாம் இது மறந்துட்டாங்க எல்லோரும். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம தனியாக தான் க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ண போகிறோம். குப்பையே கிடக்குது, எல்லாம் பேப்பரு டேப்பு கீப்புன்னு. இன்றைக்கி தான் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். இது ஆரம்பிப்போமா? இந்த பாத்திரம்லாம் விளக்கிடலாம். விளக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாத்திரம் விளக்குறது ஃபுல்லாக அங்கே பாருங்கள், ஃபுல்லாக விளக்கி முடிச்சாச்சு. இந்த சைடு இப்போ க்ளீன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். எல்லா பொருளும் எடுத்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா பொருள்லாம் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ எடுத்து தொடச்சி வைக்கிறது தான். நான் தான், ரெண்டுமே நான் தான். எப்படி இருக்கேன்? அப்போல்லாம் ரொம்ப அழகாக இருந்தேன், இப்போதான் கருத்து குட்டி மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஒயர்லாம் பிடுங்கி விட்டு நான் க்ளீன் பண்ண முடியும், ஆனால் திருப்பி எனக்கு கனெக்ட் பண்ண தெரியாது. அதனால தான் எல்லாம் அப்படியே வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு இதெல்லாம். டிவி ரிமோட்டு இல்லை ஸ்பேர் சேவி. ஒரு நாள் இதெல்லாம் காணான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், இதெல்லாம் சின்ன வயசுல யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாம். இந்த கண்ணாடியெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாது. இப்போ போட்டு பார்த்திங்கனாலும் ஒன்றும் தெரியாது. இதில் அவ்வளோ இதாக இருக்குது. இதெல்லாம் செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கும் தெரியும். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ ஃபேமஸ்ஸு. இந்த பெண்ணை ஹீரோ பென்னு சொல்லுவோம்ல, இங்கே பாருங்க அப்படியே இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பெண்ணே இப்போலாம் யூஸ் பண்ணுறது இல்லை, லெட்டு மட்டும்தான். எத்தனை பேர் இதை வச்சு விளாண்டுருக்கீங்க? இங்கே பாருங்க, சின்ன வயசில் ஏதாச்சும் பொருளை வாங்கினோம்னா கொடுப்பாங்கல்ல, இந்த இது பொருள் மேலே சுற்றி எல்லாம் பாருங்க. எல்லாம் முன்ன விளாண்டது, சின்ன வயசில் விளாண்டது எல்லாம் அந்த காலம். எப்படியோ இந்த இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. எங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள். இதே உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள், எல்லாம் அடுக்கி வச்சாச்சு. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா பெட்ரூம் செல்ஃபு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. எல்லாம் மெடிசன்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். அது அடுக்கி வச்சுருக்கோம், ஆனால் கசகசமாக அதெல்லாம் கொஞ்சம் வேறு நியூஸ் பேப்பர் இல்லாத காரணத்தால் இதே போட ஆரம்பிச்சிட்டேன். வேறு நியூஸ் பேப்பர் இல்லை, அதனால் இதே போட்டுக்கலாம். கொஞ்சம் தொடச்சி கிடிச்சு துணியை ஒரு இடத்துல வச்சுட்டு நான் ஒரு இடத்துல தேடுறேன். இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்த அட்டைப்பட்டியில் இருக்கிறதெல்லாம் இதில் மாற்றிடலாம். ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. பத்துமான்னு தெரில. இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கோல்டு மாதிரி இருக்கா? ஆனால் இது கோல்டு கிடையாது, இது வேறு ஒரு மெட்டீரியலு. இது என்ன மெட்டீரியல்னு தெரில, செக் பண்ணிட்டு வேணுமா சொல்கிறேன். பாருங்கள் எத்தனை ரிங்கு கிடக்குதுன்னு. இதெல்லாம் சும்மா ஒரு செம்பு, ஆனால் இதுதான் பாருங்கள் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் கோல்டு மாதிரியே போட்டுட்டு சீன் போடலாம். எப்படியோ க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் மெடிசன்லாம் வச்சாச்சு. போட்டி மாப்பாட்டால் போதும், வேலையை முடிஞ்சிச்சு. ஆனால் இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். எங்கே செட் பண்ணுறதுன்னு தெரில. அங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த செல்ஃபில் வந்து வச்சு ஒழுங்காகவே தெரியல. ஆப்போசிட்டில் இருக்க செவ்வறு தான் தெரியுது, நம்ம போடுறது தெரிய மாட்டேங்குது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது தெரியுது, இது வரைக்கும் தான் தெரியுது. ஆனால் நான் போட்டுறது தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போட்டலாம். எப்படியோ கூட்டி மாப் போட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், மாப் போட்டது தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நான் போட்டுறது மாப் போடுறது கடைசியில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வீடியோ எடுத்துக்கிறப்ப ஒரு கம்பெனி கார்டு வந்து ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. அது தெரியாமல் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோனை பார்த்தா கம்பெனி கார்டு வந்து வீடியோ நடுவுலேயே கட் ஆகிருக்கு. ஃபோன் வந்து சைலண்ட்டில் போட்டிருக்கனால ஃபோன் வந்தது வந்து தெரியல. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்திருக்கேன். அது எனக்கே தெரியல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம். என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு அந்த பெல் ஐக்கனை மட்டும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.